ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி ஆன்லைன் சேவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்க வேலைவாய்ப்பு பற்றி தான். இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 7/9/2022லேருந்து 27/9/2022 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்டிங்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸுக்கு தான். இது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம்னா www.sbi.co.in கேரியர்ஸில் அப்ளை பண்ணலாம். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். எந்தெந்த வேக்கன்சிஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது, எவ்வளோ கேட்டகரிக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோங்கிறது வாங்க பார்க்கலாம். மொத்த டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 5008 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 355 வேக்கன்சிஸும் 7 வேக்கன்சிஸ் பாண்டிச்சேரிக்கும் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா ஏஜ் கிரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 0/2/8/1994லேருந்து 1/8/2002 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷனுக்கு எனி டிகிரி, கிராஜுவேட் எந்த டிகிரியாக இருந்தாலும் எனி டிகிரியாக இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் டிசபிலிட்டிக்கு 4% ஒதுக்கியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் 1 ஹவர் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட் ரீசனிங் டோட்டல் 200 மார்க்ஸுக்கு 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியே கீழே வந்தோம்னா டீட்டெயில்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த மீடியத்தில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷு, அப்புறம் லோக்கல் லாங்குவேஜான தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ்லேயே எழுதிக்கலாம். இதுக்கு தமிழ் எழுதுகிற எக்ஸாம் வாய்ப்பும் இருக்குது. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 17,000 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 17,900 ருபீஸ்லேருந்து இருக்குது. ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் முடிஞ்சு ஜாபில் ஜாயின் பண்ண 6 மந்த் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஜாபை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் யாராவது கொடுப்பாங்கன்னா எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் கேட்டகரியில் உள்ளவங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் டிஇஎஸ்எம்முக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 750 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் டிக்ளரேஷன் ஒன்று எழுத சொல்கிறாங்க. லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், அப்புறம் சைனு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் தேவைப்படும். அப்படியே கீழே வந்தோன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், சைன் தேவைப்படும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி உள்ள ஃபைல் சைஸ் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைன் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 கேபி 20 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அது வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாரி டிக்ளரேஷன் ஹேண்டால் எழுத டிக்ளரேஷன் வந்து 50 கேபி டு 100 கேபி உள்ளே இருக்கணும். ஹேண்டால் எழுத டிக்ளரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே காட்டினேன்னு காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஐன்னு சொல்லிட்டு உங்கள் நேமை எழுதிட்டு டேட் ஆஃப் பர்த் நேம் எழுதணும். இதில் முக்கியமாக வந்து இது ஃபுல்லாக கேபிட்டல் எழுதக்கூடாது. அதில் இருக்கிற மாதிரி தான் பார்த்து எழுதிக்கணும். ஓகேங்களா? பாக்கி என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோட்டோகிராஃப்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை எனி டிகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனாலும் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு
ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.